வணக்கம் உறவுகளே, டியூட்டி தமிழச்சின் அன்பு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைகள் பார்க்குற எல்லா வீடியோஸும் நல்ல வீடியோஸ் தானா, அவங்க கரெக்டான முறையில் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்களா, இந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும், அவங்க ரைம்ஸை தவிர அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க கரெக்டாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரியான வீடியோக்களில் என்ன நடந்துச்சுங்கிறத நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்னை பாதித்த ஒரு பதிவு தான் இது. எப்பயுமே நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான பதிவுகள் இருக்குது அப்படின்னா, என்னை சார்ந்ததும் என்னை சுற்றியுள்ளவர்களை பாதித்துமான பதிவுகள் தான் பதிஞ்சிருக்கேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள், உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி எதாவது நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ என்ன பதிவு அப்படின்னா, என்னுடைய தோழிக்கு நடந்த ஒரு பதிவு தான். என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையில், அதாவது அவளோட பொண்ணுக்கு ஒரு 6 வயசு குழந்தை, 6 வயசு பாப்பா இருக்குது. அந்த பாப்பா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, செல்ஃபோனில் சர்ச் பண்ணி பார்க்குற அந்த குழந்தைகளுக்கு தெரியாது தானே, அப்போது வீடியோஸ் வச்சு கொடுத்து அடிக்ட் ஆகிருக்கு. அந்த குழந்தையானது அடிக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்மளே எதுக்காக செல்ஃபோனை நம்ம குழந்தைங்கிட்ட கொடுக்குறோம்? அந்த பிள்ளைங்க அந்த பார்க்குற அந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், நம்ம வீட்டில் வேலை செய்யலாம், இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கலாம், அதுக்காக தான் நம்ம செல்ஃபோனை கொடுக்குறோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைங்க எல்லாமே ஆரோக்கியமான வீடியோ தான் பார்த்துட்ருக்காங்கன்னு எந்த விதத்துலையுமே நம்ம நம்ப முடியாது. உண்மையிலே எனக்கு இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. என்ன அப்படின்னா, அவளுடைய பாப்பா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, சர்ச் பண்ண தெரியாதுங்கிறதுனால அந்த பொண்ணு வாய்ஸு சொல்லி நம்ம சர்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த பாப்பா சர்ச் பண்ணியிருக்கிறான். அப்படி பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த சேனலை சொல்லி சர்ச் பண்ணுவா பண்ண தெரியாமல் என்ன டாப்பிக்கோ அப்படி தான் அந்த பொண்ணு சர்ச் பண்ணி பார்க்கும் போல் இருக்குது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஊசி போடுற வீடியோ அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதில் வேறு மாதிரியான வீடியோக்கள்லாம் ஷேர் ஆகிருக்கு. அந்த குழந்தையும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இது என்ன பண்ணணும், இதை பேரண்ட்டுக்கிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரியாமல் பார்த்துட்டே இருந்திருக்கு. அந்த வீடியோஸில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, நம்ம ட்ரெண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மியூசிக் இருக்கும்ல, சினிமா படம் மியூசிக் அந்த மாதிரி போட்டு அந்த வீடியோ ட்ரெண்டாக அந்த மாதிரி வந்துட்டு இருந்திருக்கு. ரோல் பண்ண வந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த பாப்பாவும் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்கா. அப்போ அந்த வீடியோவில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, நாங்கள் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட இருந்து செல்லு வாங்கினதுக்கப்புறம் நானுமே அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தேன். எப்படி இருக்குது அந்த சீன், எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, லவ் பண்ணுற சீனு, கிஸ் பண்ணுற சீனு, கொஞ்சம் ஒரு மாதிரியான சீன்லாம் இருந்துச்சு. இப்போது இது அந்த குழந்தையோட தவறு கிடையாது. ஏன்னா குழந்தைகளுக்கு அது தவறு தான் அப்படிங்கிறது தெரியாது தானே. இப்போ நமக்கு தானே தெரியும் எந்தெந்த சீனெல்லாம் குழந்தைங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணுவோம் தானே. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுற சீனெல்லாம் அதில் இருந்திருக்கு. கொஞ்சம் ரொம்ப வல்கர் கிடையாது, ஆனால் அது குழந்தைக்கு வல்கர் தான். அந்த மாதிரி சீன்லாம் அதில் இருந்திருக்கு. அப்போது அந்த என் ஃப்ரெண்டு அதை பார்த்துருக்கா. பாப்பா இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த குழந்தைக்கு எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறா. எனக்கு அந்த நியூஸை கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டு. அப்போது அதுலேருந்து நான் அலர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். நான் 2 பெண் பிள்ளை வச்சுருக்கேன். அப்போ நான் அதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இனிமேல் வீடியோ நம்ம பிள்ளைங்க பார்க்குது அப்படின்னா நம்மளும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். நானுமே இதே மாதிரி தான் செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு சில டைம் வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் படுத்து கிடக்குது, இந்த மாதிரி இதாக பண்ணுவேன். இப்போ எனக்கு அந்த சம்பவத்தை கேட்டதுலேருந்து, நானும் அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய பிள்ளைகளுமே பார்க்கும்போது நான் அடிக்கடி ஓடி இப்போ பார்க்குறேன், பிள்ளைங்க கரெக்டாக தான் பார்த்துட்ருக்குறாங்களா. நான் தூங்குற மாதிரி இருந்தால் கூட பிள்ளைங்க பார்க்குற அந்த வீடியோக்களில் என்னோடய காதை நான் எப்போயுமே அலர்ட்டாக வச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த மாதிரியான ஏதாவது சினிமா பட சாங்ஸ் வருதா, இல்லை ஏதாவது வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அடிக்கடி நான் செக் பண்ணுறேன் பிள்ளைங்கள்ட்ட. ஏன்னா குழந்தைகள் அது ஒன்றுமே இல்லாத ஒரு வெள்ளைத்தாள் மாதிரி அதுகளோட மனசு. அந்த வெள்ளைத்தாளில் நல்ல ஒரு எண்ணங்களை பதிய வைக்கிறது நம்மளை பெற்றவங்களோட அவங்களோட முக்கியமான ஒரு கடமை. ஸோ தெரிகின்ற காலத்தில் எது எல்லாமே தெரிஞ்சிட்டு போகட்டும். இந்த வயசில் அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியணுமோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இதுதான் என்னுடைய பதிவு மக்களே. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நடந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பதிவுகளில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி உறவுகளே.